ரொம்ப போர் அடிக்குது சார். கிளம்பலாமாங்க சார்? டேய், எக்ஸாம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தான்டா ஆகுது சார். அதனாலதான் நான் சொல்றேன், கிளம்புறேன். அப்படிலாம் விட முடியாது, உட்காரு சார். இப்பயே கிளம்புறேங்க சார், விடுங்க சார். ஒரு 2 மணி நேரம் ஒன்னால உட்கார முடியல. ஏதாச்சும் எழுதுறா. அதெல்லாம் படிச்சுட்டு வந்து எழுதுவாங்க. நான் என்னத்த எழுதுறது, எனக்கு அதெல்லாம் தோணல. ரொம்ப அமைதியாவே இருக்கு, ஒரு மாதிரி இருக்குங்க சார். நான் கிளம்புறேன் சார். டே டே டே, போலாண்டா, வெயிட் பண்றா. என்ன சார் நீங்க போங்க. டேய், என்ன தூங்கிட்டு இருக்கு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு? சார், நான் தான் கிளம்புறேன்னு சொல்றேன், விட மாட்டேங்க. அப்புறம் என்ன பண்றது? டேய், உன் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்துனாச்சும் ஏதாச்சும் எழுதிவிடா. அவனுக்கே ஒண்ணும் தெரியல, சினிமா பாட்டு தான் எழுதிட்டு இருக்கேன். அதை பார்த்து நான் என்னத்துக்கு எழுத போறேன்? கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதாச்சும் மறுபடி எழுதிவிடா. அப்புறம் தான் பாஸ்னா சாவ. சார், ஒரு 10 பக்கத்துக்கு எழுதிட்டேன். இப்ப கிளம்பலாமா? அம்மி, தயவு செய்து நீ பேப்பர் கொடுத்துட்டு கிளம்புப்பா. கிளம்பு கிளம்பு. அப்பாடி, ஒரு வழியா டென்ஷன் ஆகி விட்டுட்டார். புடிங்க சார் பேப்பர், நான் போயிட்டு வரேன். நன்றி. எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட இவ்வளவு நேரம் உட்காரவே முடியல. இவ்வளவு மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லப்பா.